ராஜ்ய தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்கள்ல ஒரு செய்தி பரவிட்டு வந்துச்சு. அது என்ன செய்தின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் மட்டும்தாங்க, அந்த ஒரே ஆசிரியர் 10 இடங்கள்ல வேலை பார்த்ததா கணக்கு காட்டியிருக்காங்க. அது யார் காட்டியிருக்கா, எங்க காட்டியிருக்காங்க, எப்படி காட்டியிருக்காங்க, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இயங்கிக்கிட்டு இருக்க 480 கல்லூரிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஏறத்தாழ 52,500 பேராசிரியர்கள் பணிபுரிஞ்சுட்டு வராங்க. இந்த 52 பேராசிரியர்கள் தான் இந்த 52,500 பேராசிரியர்கள் தான் கொஞ்சம் பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன தப்புன்னு பார்த்தோம்னா, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழ் இயங்குற கல்லூரிகள் என்னன்னு பார்த்தோம்னா, தனியார் சுய நிதி பெறும் கல்லூரிகள் 224. இதுல மட்டும் கிட்டத்தட்ட 353 பேர் போலியா மோசடியா இத அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பேராசிரியர் பட்டம் பெற்றவங்க 5 பேர் ஒரே நேரத்துல 11 இடங்கள்ல முழு நேர பணியாளரா வேலை செய்யறாங்க. இது எப்படின்னு தெரியல, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி அண்ணா பல்கலைக்கழகம் ஒத்துக்குச்சு அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே பேரு ஒரே நபரு 32 கல்லூரிகள்ல முழு நேர பணியாளரா வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம்னா அறப்போர் இயக்கம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்டிஐ மூலமாக தொடர்ந்து ஆர்டிஐ போட்டு இதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போதுதான் இது ஒரு மிக மாபெரும் ஊழலா தெரிஞ்சது. இது போக பாத்தீங்கன்னா ஒரு 211 பேராசிரியர்கள் அதாவது 10 கல்லூரிகள்ல வேலை பார்த்திருக்காங்க. அப்ப அப்படின்னா கிட்டத்தட்ட 2,500 பேரோட வேலை வாய்ப்பு இங்க பறிக்கப்பட்டிருக்கு. ஏன் இத அண்ணா பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்கலையா? அறப்போர் இயக்கம் எப்படி இதை கண்டுபிடிச்சது? கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு மாபெரும் தொழில்நுட்பத்துல முன்னேறிய பல்கலைக்கழகம். இந்த தொழில்நுட்பத்துல முன்னேறிய பல்கலைக்கழகத்தாலேயே இதை ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதை அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து இந்த அறப்போர் இயக்கம் இந்த செய்தியை சொல்லும் போது அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் ஒத்துக்கிறாங்க. நீங்க ஏன் இதை செய்ய விட்டீங்க? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழ் இயங்கும் கல்லூரிகள்ல பார்த்தோம்னா ஒரு குழு இதுக்கு பரிசோதனைக்கு போகணும். அப்ப இத்தனை வருஷமா பரிசோதனைக்கு போகவே இல்லையா? இல்ல அந்த குழு பரிசோதனைக்கு போனவங்க முறைகேடா நடந்திருக்காங்க. முழு நேர பணியாளர்களா பணியாற்றிட்டு வராங்க. பணியாற்றிட்டு வர்றத அண்ணா பல்கலைக்கழகமே அங்கீகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? இத அண்ணா பல்கலைக்கழகத்திட்ட அறப்போர் இயக்கம் விசாரிச்சப்ப அவங்க சொன்ன தகவல் என்னன்னா, ஆதார் அட்டைகள் தவறா கொடுத்திருக்காங்க, போட்டோக்கள் தவறா கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய ஐடென்டி கார்டுகளை மாத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு தொழில்நுட்பம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அது போக இந்தியாவுல ஆதார் அட்டை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இருக்க நிலையில இந்த தவறு எப்படி நடந்துச்சு? கடைசியில இதை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா எல்லாருடைய பிறந்த தேதியில பிடிச்சுக்கிட்டாங்க. இதுவும் அறப்போர் இயக்கம் அந்த செய்தியை வெளியெடுத்ததுனால தான் இவங்க மாட்டினாங்களே தவிர இல்லைன்னா சத்தியமா இவங்க சிக்கிருக்க வாய்ப்பே கிடையாது. இது போக இது இப்பதான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்திலையும் இது நடந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்திலையும் இந்த தவறான விஷயம் நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்ப இந்த அதிமுக பிரமுகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தனியார் கல்லூரிகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக பிரமுகர்களும் தனியார் கல்லூரிகள் வச்சிருக்காங்க. இவங்க இந்த 2 கல்லூரிகளுக்கும் பேராசிரியர்கள் கொடுக்குறாங்க இல்லையா? இவங்களுக்கு சரியான, அதாவது ஒரு தரமான பேராசிரியர்களை அனுப்புறது இல்லையா? இல்ல இவங்களா எடுத்துக்கிட்ட பேராசிரியர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சான்றிதழ் மட்டும் வாங்கி செயல்படுறாங்களா என்னங்கிறத இன்னும் இனி வரும் விசாரணைகள் தான் நமக்கு தெரியும். இது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு வெளியே வர்ற மாணவர்கள் தரமா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இப்ப இவ்வளவு குற்றங்கள் வெளியானதுக்கு இனிமேல் வரக்கூடிய மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆகும், எத்தனை லட்சம் இளைஞர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிறத தமிழக அரசு கருத்தில் இதை எடுத்துக்கணும். மற்ற விஷயங்கள் மாதிரி இதுக்கு நாங்க குழு அமைப்போம், அதுக்கு நாங்க குழு அமைப்போம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு
காண வேண்டும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எத்தனையோ துறைகள்ல ஊழல் நடந்தாலும் சரி செஞ்சுக்கலாம். இது இளைய தலைமுறைகளின் வாழ்க்கை பிரச்சனை. இந்த வாழ்க்கை பிரச்சனையில ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட அவன் என்ன படிச்சிருக்கானோ அதைத்தான் கொண்டு போய் தன்னோட வாழ்க்கையில முறைப்படுத்துவான். அப்படி முறைப்படுத்தும் போது இங்க தவறானதை கத்துக்கிட்டான்னா அங்க தவறானதுதான் அவன் அவன் வந்து செயல்படுவான். எனவேதான் இந்த பேராசிரியர்கள் சரி, இந்த கல்லூரிகளும் சரி, ஏன் இவ்வளவு மெத்தன போக்கோட செயல்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து இது எப்படி சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த தலைமுறைகளை வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் கல்லூரியில பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறத விட கல்லூரிகள்ல படிக்கிறது தான் அவனோட அடுத்த எதிர்காலமே. இப்படி அடுத்த எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இங்க வந்து நிற்கும் போது நம்ம இங்க என்ன நம்ம பார்க்க முடியுது? அந்த ஆளும் அரசுகள் வந்து மிகவும் ரொம்ப மெத்தன போக்கா இருக்குதா? எல்லா விஷயத்திலுமே இப்படி மெத்தன போக்கா இருந்தா மக்கள் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஆசைகள் இருக்கும். தன்னோட பிள்ளைகள் படிச்சு ஒரு பெரிய பட்டதாரியா வரணும்னு ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டு வர்ற பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி பாழா போச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்க முடியும்? எனவே தமிழக அரசு ஏன்னா இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல கிடையாது, முழுக்க முழுக்க தமிழக அரசின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு இந்த அமைச்சர்கள் யாரும் தலையிடாமல் அதிகாரிகள் நேரடி கட்டுப்பாட்டுல இந்த விசாரணைய நடத்தணும். சீக்கிரமா இந்த விசாரணை தீர்வு கொண்டு இதுக்கு கீழ் எத்தனை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தவறா இருக்காங்க, தவறா பணியமர்த்தப்பட்டிருக்காங்கிறத சீக்கிரமா ஆய்வு செஞ்சு இனிவரும் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி படிப்பினை பயிலும் வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இது ராஜை தமிழா, தமிழ் தேசிய ஊடகம்.